ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னத்த இப்போ நீங்கள் பேசி என்ன ஆக போகுது? எதுவுமே ஆக போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் போக போக தான் அவங்களுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். போகிற விஷயங்கள அவங்கவுங்களுக்கான விஷயங்கள அவங்கவுங்க பார்த்துக்கிறது தான் நல்லது அப்படின்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் அதுக்கு மேலே யாருக்காகவும் எதுக்காகவும் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. நம்மளால போக போக தான் எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஒரு சில விஷயங்கள யோசிச்சோ, அத அடுத்தடுத்த கட்டத்த நோக்கியோ நம்மளால போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையா இருக்கு. அதுக்கு மேல நம்ம யாரையும் எதுக்காகவும் ஒரு சொல்லிக்கிறதுக்கோ, இல்ல அடுத்த இதுக்கு நம்ம கொண்டுட்டு போறதுக்கோ நம்ம யாருக்காகவும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இதுக்கு அடுத்தது இது நடக்கும், இதுக்கு அடுத்தது இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம இருந்தனாலே, எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் கூட வேலை பார்க்குறவர் ஒருத்தர் சொன்னாரு, "இது மாரி நீங்க அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க கேட்டு பாருங்க சார். உங்களுக்கு கரெக்ட்டா எல்லாமே சொல்லிடுவாங்க." அப்படிங்கிற மாரி சொன்னாரு. இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா இத்தனை வருஷமா அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு ஒவ்வொரு விஷயங்கள நம்பி இது பண்ணிக்கிட்டு இருந்ததுல தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்படுறோம், பண்றோம், செய்றோம். அத தாண்டி நம்மளுக்கு எதையுமே இதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு இல்ல அப்படிங்கிறத தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக எல்லாமே கொஞ்சம் சரியாயிடும். நீங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு யாரையும் குறை சொல்லாமயோ, இல்ல அடுத்தடுத்தவங்கள நோக்கி இதையும் அதையும் கேட்டுட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுட்டு இருக்காம, உங்களுக்கு என்ன தோணுதோ அத செஞ்சீங்கனாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே, சரி நாங்க அதெல்லாம் சொல்றோம். எல்லாமே எது நடக்குதோ அத நம்ம இத முக்கியமா எடுத்துக்கிட்டு பண்ணிட்டோம்னாலே போதும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு அப்புறம் நாங்க யாருக்காகவும் இது நாள் வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்துல சொல்லவோ, இல்ல உங்களுக்கான ஒரு இத நீங்க எடுத்துக்கிட்டு போகவோ உங்களுக்கு மனசுங்கிறது இல்ல. அப்படி இருந்தா என்ன பண்றது? அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னே, ஆமாமா அதெல்லாம் கரெக்ட்டு தான் நம்மளுக்கு. இதுக்கு மேல யாரையும் ஒரு குறை சொல்றதுக்கு, இதுக்கெல்லாம் நம்மளால மனசுங்கிறது இருக்காம இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா, அது சரியான ஒரு இதா இருக்காது. அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மளால வாழ்க்கையில எதையுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னோன்னே, ஆமா அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு. இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரையும் ஒரு குறை சொல்லிக்கிட்டு, இது பண்ணிக்கிட்டுலாம் நம்ம இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இது நாள் வரைக்கும் என்ன நடக்குதோ, அத நம்மளால முடிஞ்ச இதுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் எனக்கு எல்லாமே இருக்கு. இல்லாம இல்ல. எல்லாமே ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் ஈஸியான விஷயங்களா இருக்கு. அதெல்லாம் ஈஸியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதா இருந்தாலே போதும். அதுக்கு மேல நம்ம யாருக்காகவும் இத நீங்க ஒரு ஒரு சேலஞ்சிங்கா எடுத்துக்கிட்டு போனீங்கனாலே போதும் அப்படின்னோன்னே, ஆமாமா அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். இதுக்கு மேல யாரையும் எந்த விஷயத்துலயும் நீங்க குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. எல்லாமே உங்களுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடுங்கப்பா அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தது என்ன நடக்கணுமோ அத நம்ம பார்த்துக்கிட்டு, அடுத்தடுத்த விஷயங்கள நோக்கி நம்ம போயிட்டு இருந்தோம்னாலே போதும். உங்களுக்கு கொஞ்ச நாச்சும் எதா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சில விஷயங்கள்ல நியாயமா இருக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன நடக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அதுக்கு மேல நம்மளால எதுவும் சொல்லக்கூடிய ஒரு அவசியங்கிறது கிடையாது. எல்லாமே சரியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, போக போற பிறகு என்ன நடக்குதோ, அத நம்மளுக்கான ஒரு இதா எடுத்துகிட்டு போறது தான் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கு.